ஹலோ எவ்ரிவான். இப்போ நீங்கள் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணி என் பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கணும், என் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷன் வே ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், நீங்கள் ஹெர்பல் லைஃப்பில் இருக்க இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி இப்போ வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். ஏன் அப்படின்னா இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணக்கூடாத சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு 6 விதமான மிஸ்டேக்ஸ் இருக்குது. இதில் லாஸ்ட்டு 2 இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக்கு. நீங்கள் அதை கண்டிப்பாக இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல். இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங். நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரியணும். உங்களோட டயட் பிளான் உங்கள் கையில் இருக்கணும். ஏன் அப்படின்னா காலையில் எத்தனை மணிக்கு நான் ஏஞ்சி ஃப்ரெஷ் எடுக்கணும், எப்போ ஷேக் சாப்பிட்ணும், எனக்கு கேப்சல் ஏதாவது ஹெர்பல் லைஃப்பில் சேலட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சேலட்ஸ்லாம் எப்பப்போ போடணும், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் உங்கள் டயட் பிளானில் தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. உங்களோட டயட் பிளான் கரெக்டான வேலை இருக்க மாட்டேது. காலையில் 8 மணிக்கு ஷேக் சாப்பிடுங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு போய் ஷேக் சாப்பிட்றீங்க. அதேமாதிரி ஆஃப்டர் லஞ்சு 1 to 2 மணிக்குள்ளே சாப்பிடுங்கன்னா லஞ்சு போய் 4 மணிக்கு சாப்பிட்றது, நைட் ஷேக் 10 மணிக்கு மேலே சாப்பிட்றது. இந்த மாதிரி சாப்பிட்டா எப்படிங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்? ஸோ ஒரு வெல்னஸ் கோச்சு கரெக்டாக சொல்கிறாங்கன்னா அது உங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக தான். அதை கரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி கரெக்டான டைமிங்கில் எடுங்க, உங்கள் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் இன்டேக். உங்கள் பாடிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவை அப்படின்னு தான் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த தண்ணியோட அளவு நீங்கள் கரெக்டான வேலை கொடுக்கல அப்படின்னாலும் உங்கள் வெயிட் லாஸ் ஸ்ட்ரகிள் ஆகும், ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி நம்ம பாடிக்கு தேவை. இதை கரெக்டாக நீங்கள் பர்சனலைஸ் பண்ணி அப்போ நீங்கள் ஒரு 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 4 லிட்டர் தண்ணி உங்கள் பாடிக்கு தேவை. ஸோ கரெக்டான அளவில் நீங்கள் தண்ணியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாட்டர் ரிட்டேஷன் கரெக்டாக இருக்கும். ஹைட்ரேட் உங்கள் பாடியில் கரெக்டான ரொட்டேஷன் ஆகும். ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்கின்லேயும் நிறையா ப்ராப்ளம் ஏற்படாமல் உங்கள் பாடியும் அஃபெக்ட் பண்ணாமல் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ், அதாவது ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் எக்ஸசைஸ் அப்படின்றது பாடி பில்டிங் பண்ணுற அளவுக்குலாம் ட்ரை பண்ண வேணாம், லைட்டாக பண்ணால் கூட போதும். டெய்லியும் நீங்கள் ஒரு 1 hour எக்ஸசைஸ் அப்படின்றது பண்ணி தான் ஆகணும். அப்போனா தான் உங்கள் பாடி எக்ஸ்ட்ரா ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு டயட் ஃபாலோ பண்ணும்போதே வெயிட் லாஸ் ஆகிடும். சில பேருக்கு டயட் ஃபாலோ பண்ணுறதுல வெயிட் லாஸ்க்கான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகணும். அப்போ டெய்லி ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாடியில் ஃபேட்டும் லாஸ் ஆகும், இன்ச்சஸ் கிடைக்கும், உங்கள் பாடி ஒரு ஷேப் வரும், ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பிங். நம்ம பாடிக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பேர் நைட்டில் சரியாக தூங்குறதே கிடையாது, பகல்லே நிறைய நேரம் தூங்குறீங்க. நீங்கள் நைட்டில் நல்லா தூங்கணும்னு நினச்சிங்கன்னா பகலில் தூங்குறத ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுற நீங்கள் யாருமே பகலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூங்கக்கூடாது. பகலில் தூங்குறது நல்லது தான் அப்படின்னு நிறைய பேர் வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா பகலில் தூங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டில் மட்டும் தூங்க. நீங்கள் பகலில் தூங்குறத அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த தூக்கம் உங்கள் பாடி இருக்க டயர்ட்னஸ் எல்லாமே நைட்டில் நீங்கள் போய் படுத்த உடனே ஈஸியாக உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் நீங்கள் நிறைய பேர் மொபைல் பார்க்குறது, சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியை அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு உங்கள் பாடியை தயார் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் போயிட்டு ஒரு 8 மணி 9 மணியில் படுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இந்த டைமிங்கை உங்கள் பாடி அடாப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க வேணும்னு நினச்சா கூட அந்த டைமிங்கில் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் லாஸ்ட்டு 2 ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் இது ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஃபுட்டை நீங்கள் பை பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபுட்டை எங்கே வாங்கணும்னு தெரியாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி அதர் வெப்சைட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அங்கே நீங்கள் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. அங்கே வாங்குகிற ஃபுட் எல்லாமே நிறையவே ஃபேக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் எவ்வளோ வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் நீங்கள் நிறைய பேர் அந்த மிஸ்டேக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நிறைய பேர் வாங்கினவங்க இந்த ஃபுட்டை கடலை மாவு மாதிரி இருக்குது, பவுட்ரு மாதிரி இருக்குது. ஏன் இன்னைக்கு காலையிலே எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணவங்க கூட இந்த ஃபுட்டை நான் அப்படி தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி வீடியோவில். சேம் அதே மாதிரி தான் இந்த ஃபுட் எனக்கு வந்திருக்கு, இது எப்படி ரிட்டர்ன் போகிறதுன்னு கேட்டாங்க. அந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் நீங்கள் பிரித்ததுக்கப்புறம் போடக்கூட முடியாது. அதனால் நீங்கள் மணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஃபுட்டை ஹெர்பல் லைஃப்பில் இருக்க ப்ரெஃபர்டு கஸ்டமர் ஐடி
உங்களுக்கு ஃபுட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடி கிரியேட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹெர்பல் லைஃப் கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து இந்த ஃபுட்டு உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் நேரடியாக போயிட்டு இந்த ஃபுட்டை கார்பரேட் ஆஃபீஸ் கம்பெனியில் போயிட்டு விசிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த ஐடி நம்பர் இருந்தால் போதும், நீங்கள் நேரடியாக போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட்டை நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுலேருந்து கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை கரெக்டான வேலை வாங்கினதுக்கப்புறம் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணால் தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கோச்சஸோட கைட்னஸ் இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுக்கணும், உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும், நீங்கள் ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும், செல்ஸ் எந்த டைமில் எடுக்கணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான கேலரி ஃபுட் எடுக்கணும், எவ்வளோ ப்ரோட்டீன் ஃபுட் எடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வேலை ஃபாலோ பண்ணி ரிசல்ட்ஸ் எடுக்க தான் ட்ரை பண்ணோம். நிறைய பேர் ஓன் டிசிஷனில் ஃபாலோ பண்ணி இந்த ஃபுட்டை கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணாமல் ஃபுட்டை எங்கேயோ ஒரு இடத்துல பை பண்ணிக்கிட்டு கரெக்டாக உங்கள் கோச்சஸ் இல்லாமல் ஓன் டிசிஷனில் ஃபாலோ பண்ணி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் ஹெர்பல் லைஃப் ஃபுட்டு தான் சாப்பிட்டேன், என் ஹெல்த் இந்தமாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்தமாதிரி மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் ஹெல்த்தியான வேலை உங்கள் வெயிட் லாஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெல்னஸ் கோச்சை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். வெல்னஸ் கோச்சை கான்டாக்ட் பண்ணாலே போதும், அவங்க நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் கோச்சஸ் கொடுத்து ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பெஸ்ட்டான கோச்சஸோட கைட்னஸ் மூலயமா இந்த ஃபுட்டை ஐடி பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் மோர் தென் 2000 ஃபேமிலிக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ணி அவங்க ஹெல்த்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் வெயிட்டை குறைச்சி ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுட்டை வாங்கி உங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.